Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai நிறைவேற்ற என்னை தருகிறே உடைத்து உருவாக்கி சித்தம் நிறைவேற்ற என்னை தருகிறே உண்மையுள்ளவரே நீரும் நிறைவேற்ற என்னை தருகிறே உடைத்து உருவாக்கி சித்தம் நிறைவேற்ற என்னை தருகிறே குயவனும் கையில் களிமண்ணாய் என்னையே தருகிறே என் சித்தமல்ல உன் சித்தம் செய்திட என்னையே படைக்கிறேன் என் சித்தமல்ல உம் சித்தம் செய்திட என்னையே படைக்கிறே ஆராதனை 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 ஷலோம், பிரைஸ் லார்ட். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இந்த புதிய வருஷத்துல 2024 நடக்கிறதான முதல் வேதபாட கூட்டம் இது. சோ அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை
சில நாட்களாக நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். சோ நம்ம கடந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியில நம்ம தினமும் 21 நாட்கள் நம்ம தினமும் நம்ம அதை தியானிச்சோம். ஆனாலும் நம்மளால 4 பாடங்கள் தான் முடிக்க முடிஞ்சது. சோ வாரந்தோறும் புதன்கிழமை நம்ம எபிரேய கிளாஸ்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, காலங்கள் யுகங்கள்னு ஒரு பாடத்தை நம்ம படிக்கிறதா இருந்தோம். அந்த பாடத்துல எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு. அதனால நான் அந்த பாடத்தை எடுக்கல. அதுக்கு பதிலாக இந்த எபிரேய வகுப்புல, ஓகே, இது எபிரேய கிளாஸா இருந்தாலும் எபிரேய படிக்கிறவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்காம ஷலோம் அந்த மாதிரியான குரூப், நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அவங்களுக்கும் நம்ம இந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். நீங்க விரும்பினா மற்றவங்களுக்கு கூட இந்த லிங்க் அனுப்பலாம். மற்றவங்க யாராவது கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா, ஏன்னா அது எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீங்க மற்றவங்களுக்கும் நீங்க இந்த லிங்க் அனுப்பி அவங்க இதை படிக்கும்படியாக நீங்க செய்யலாம். அந்த லிங்க் தான் நம்ம கிளாஸ் உடைய இந்த லிங்கை நீங்க அனுப்பலாம். எக்ஸ்ட்ரா 3 குரூப் அனுப்பியிருக்கோம். ஓகே, எக்ஸ்ட்ரா 3 குரூப்க்கு நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க அனுப்பலாம். சரி, அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். சோ மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய 24 இருந்து இருக்கிற வசனத்தை நம்ம ஆரம்ப வசனமா அதான் நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம உள்ள போகலாம். மத்தேயு ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இறைவன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இறைவன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, 2 விதமான வீடு. ஒரு வீடு மணல் மேல கட்டப்பட்டிருக்கு, இன்னொரு வீடு கண்மலையின் மேல கட்டப்பட்டிருக்கு. இந்த 2 வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா சோதனை ஒரே விதமான சோதனை தான். பெருமழை, பெருவெள்ளம், காற்று, இந்த மாதிரியான ஒரே விதமான சோதனை தான் வருது. ஆனா ஒரு வீடு பாத்தீங்கன்னா அது உறுதியா நிக்குது. பாருங்க, ஒரு வீடு நிக்குது, இன்னொரு வீடு அது விழுந்தது மட்டும் இல்ல, அது அழிந்ததுன்னு இருக்கு. அது இல்லாமலே போயிடுச்சு, அழிஞ்சே போயிடுச்சு. பாருங்க, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த விழுந்து அழிந்த வீடு வெளியே பார்க்கிறதுக்கு நல்லா பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு சூப்பரா வெளியே பார்க்கிறதுக்கு நல்லா பளபளப்பா இருந்திருக்கலாம். ஆனா பிரச்சனை எங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன்ல. பட் இந்த கற்பாறையின் மேல், கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு ஒருவேளை பார்க்கிறது கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், பளபளப்பாவும் கூட இருந்திருக்கலாம். பட் அது வெளியே பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் அதனுடைய அஸ்திபாரம் சரியா இருந்ததுனால அந்த வீடு விழவில்லை, அழியல. இந்த பெருமழை, பெருவெள்ளம், காற்று, இந்த விதமாக வந்த சோதனைகள்ல அது உறுதியாக நின்றது. சோ இந்த புதிய ஆண்டுலையும் நம்மள ஆண்டவர் நல்ல ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், சரியான அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்பி இந்த பாடங்களை நம்மளை தொடர்ந்து நம்மளை படிக்க வைக்கிறார். சோ அதுல நம்ம ஏற்கனவே 4 பாடங்களை நம்ம முடிச்சிட்டோம். என்னென்ன பாடங்கள் சொல்ல முடியுமா? ஆதி வடிவம், பாவம், தேவ சத்தமும், ஞான பிரமாணமும், இன்னைக்கு வார்த்தை மாம்சமான. ஓகே ஓகேயா. சோ 4 பாடத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம 5வது பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து போக போறோம். சோ 5வது பாடத்தை நம்ம படிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார்.
இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம், நான் இதையும் நம்ம ரொம்ப ஸ்லோவாவே படிப்போம். சோ இன்னைக்கு எவ்வளவு முடிக்க முடியுதோ முடிப்போம். ஓகே, மீதி இருக்கிறத நீங்க வந்து அது வரைக்கும் இந்த படிச்சதை நீங்க வந்து டைஜஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சில ஹோம்ஒர்க்லாம் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். சில ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாதான் அந்த பாடங்கள் மறக்காம இருக்கும். அதனால எனக்கும் ஆண்டவர் கேட்ட ஞானங்களை கத்த தருவாராக. சரி, இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடத்தினுடைய தலைப்பு 5வது பாடம், வார்த்தை மாம்சமானார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வார்த்தை மாம்சமானார் அப்படிங்கிற இந்த ஒரு சத்தியத்தை நம்ம சரியா விளங்கிக்கல அப்படின்னா நம்ம தேவனையும் தப்பாதான் புரிஞ்சு வச்சிருப்போம், வேதத்தையுமே தப்பு தப்பாவே நம்ம புரிந்து கொண்டு தப்பு தப்பா நம்ம அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துட்டு இருப்போம். இதனால நம்ம வாழ்க்கையும் நஷ்டமடையும், நம்முடைய பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் அல்லது நம்ம சொல்ற வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையும் நஷ்டமடையும். நீங்க அவங்கள வந்து கொஞ்சம் நெருங்கி போய் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைய விரக்தியிலையும் வேதனையிலையும் சலிப்புலையும் தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், நம்ம சொல்ற இந்த நற்செய்தி, இந்த வேத பாடத்தை கரெக்டா எதையும் மிஸ் பண்ணாம ஒருத்தங்க உள் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்க விரக்தியோட வேதனையோட வாழ்க்கையில ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கறதான ஒரு ஒரு மனநிலையோட அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையை அது மாத்துச்சு. இந்த சத்தியங்கள், இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்தியங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருந்து எனக்கு விடுதலையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மறுரூபத்தை உண்டாக்கி இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல ஆண்டவரை பிறக்க வச்சதை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஆண்டவர் என்ன இந்த பூமியில பிறக்க வச்சதை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பூமியில நான் ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டிருக்கேங்கிறது எனக்கு புரியுது. சோ இந்த பூமிக்குள்ள பரலோகத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு மேலான நோக்கம் இருக்கிறத நான் வந்து அறிய முடியுது. அதனால வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த சத்தியத்தை வந்து ஒரு முறைக்கு 3-4 முறை நீங்க திரும்ப திரும்ப கேட்கிற ஒரு பழக்கம் இருக்குமானா, நீங்க இதை உள் வாங்கி இருப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை ரொம்ப ஜாய்ஃபுல்லா ரொம்ப மகிழ்ச்சிகரமா தான் நம்ம வாழ ஆரம்பிப்போம். ஏதாயிலும் நம்ம வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் வர்றது நமக்கு பெருசா தெரியாது. நமக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் வழிந்தோடும் போது அந்த பாடுகள் கஷ்டங்களை அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்போம். அதனால நீங்க வந்து இதை நீங்க கவனமா கவனிக்கணும். அதனால திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயம் யூடியூப்ல இதை போட்டிருக்காங்க. சோ நீங்க வந்து அதை வந்து ஒரு முறைக்கு ஒரு 4 முறையாவது நீங்க ஒவ்வொரு பாடத்தையும் நீங்க திரும்ப கேட்கறது மிக மிக நல்லது. சரி, அதனால கர்த்தர் நல்லவர். சோ இன்னைக்கு நம்ம 5வது பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போறோம். வார்த்தை மாம்சமானார். இதுக்கு ஆதாரமாக யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1-3 வரைக்கும் படிச்சுட்டு அப்படியே 14வது வசனம் 14th verse. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே எல்லாமே உண்டாகவில்லை. பாருங்க, இந்த வார்த்தையை பற்றி ஒரு அழகான, ஆதியிலே இருந்த வார்த்தையை பற்றி ஒரு அழகான ஒரு டெபினேஷன் அங்க இருக்கு. அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அப்ப அவர் ஆதியிலே இருந்தவர். அடுத்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது நமக்கு போட்டிருக்கு. பட் நான் உங்களுக்கு அடிக்கடி அதை ரிப்பீட் பண்றேன். கிரீக்லயும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்லயும் அந்த வார்த்தை தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தது. பாருங்க, இந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது, 2வது தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தது, 3வது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது.
அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அடுத்து சொல்லிட்டு அடுத்து நாலாவதா அந்த வார்த்தையை பற்றின ஒரு வர்ணனை. திரும்பவுமாக அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதாவது தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தது. அவர் தேவனோடு இருந்தார்ங்கிறதும் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் அவர் தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தார் அப்படிதான் இருக்கு. ஓகே, அந்த ஒண்ணுல சொல்லப்பட்டதே 2ஆம் வசனம் ரிப்பீட் பண்றார். அடுத்து 3ஆம் வசனத்துல அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர். சரிங்களா? எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார் அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை பற்றின அழகான வர்ணனையை பாருங்களேன். ஆதியிலே இருந்தார், அவர் தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தார், அவர் தேவனாகவே இருந்தார், அவர்தான் எல்லா படைப்புகளுக்கும் காரணர். அவரை கொண்டு சகலமும் அவரை கொண்டுதான் உண்டாக்கப்பட்டிருக்கு. அவர்தான் படைப்புகளுக்கெல்லாம் காரணர். அதோடு நிறுத்தாம 5வது ஒரு இதை சொல்றார். 4ஆம் வசனம் பாருங்க, 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளியா இருந்தது. இந்த வார்த்தையா இருந்தவர் யார்? அவருக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன், உயிர், ஜீவன் இருக்கிறது. இவரே ஜீவனாக இருக்கிறார். பாருங்க, அப்ப இதெல்லாத்தையும் சேர்த்தா 5 விஷயம். இங்க வார்த்தையா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை பற்றி, நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பற்றிய அழகான 5 வர்ணனையை பார்க்கிறோம். 5 வர்ணனை. அது 6 கூட சொல்லலாம் நினைக்கிறேன், இல்லையா? 6 கூட சொல்லலாம். ஆதியிலே இருந்தார், அவர் தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தார், அவர் தேவனாகவே இருந்தார். 3வது. 4வது, அனைத்து படைப்புகளுக்கும் அவரே காரணர். 5வது, அவரே ஜீவனாக இருக்கிறார், அவரே ஒளியாகவும் இருக்கிறார். மனுஷருக்கு அவர்தான் ஒளி. 4ஆம் வசனம். இப்படி இந்த வார்த்தையை பற்றி, வார்த்தையாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பற்றி, நம்முடைய அன்பின் யெஷுவா, நம்முடைய ஜீசஸ், இவர் ஏதோ சாதாரணமானவர் கிடையாதுப்பா நீ நினைக்கிற மாதிரி. இவர் இப்படிப்பட்ட தன்மைகளை உடையவர். அவர் இன்னைக்கு நேற்றைக்கு இருந்தவர் கிடையாது, அவர் ஆதியிலே இருந்தவர். அவர் தேவனிடத்தில், பிதாவாகிய தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தவர். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான உறவுக்குள் அவர் இருந்தவர். அது மட்டும் இல்ல, அவர் கடவுளாகவே இருக்கிறார். அவர் கடவுள், தேவன். இன்னைக்கு நம்ம பார்க்கிற எல்லா படைப்புகள், வானம், பூமி, இந்த அண்ட சராசரங்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா படைப்புகளுக்கும் காரணர் அவர்தான். இவர் நீ சாதாரணமா நினைக்காத. இவர் படைக்கப்பட்டவர் அல்ல, இவர் படைப்புகளின் காரணர். அடுத்தது, இவர்தான், இப்படிப்பட்டவர் தான் ஜீவன், இவர்தான் ஒளி. இப்படி சொல்லிட்டு இப்ப 14ஆம் வசனம் பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அந்த வார்த்தை அப்படின்னு வருது இல்ல, எந்த வார்த்தை? இந்த 6 விதமான தன்மைகளை உடைய அந்த வார்த்தை. ஆமென். ஹலோ, இந்த 6 விதமான தன்மைகளை உடைய அந்த வார்த்தை. என்ன 6 விதமான தன்மைகளுடைய இந்த வார்த்தை? ஆதியிலே தேவனாகவே இருந்தவர். ஓகே, எல்லா படைப்புக்கும் காரணர், ஜீவனாக இருக்கிறவர், ஒளியாக இருக்கிறவர். இத்தனை தன்மைகளையும் உடைய அந்த வார்த்தையா இருந்தவர் தான் இப்ப எப்படி மாறி இருக்காராம்? மாம்சமானார். அந்த வார்த்தை மாம்சமாகி
அப்படின்னு படிக்கிறோம். அதான் நம்ம தலைப்பு கொடுத்திருக்கோம். இந்த பாடத்துக்கு பேரு வார்த்தையானவர் வார்த்தை மாம்சமானார். மாம்சமானார். இது திருவழியத்துல நம்ம வாசிக்கலாம். திருவழியத்துல ஐயா வாசிங்க. யோவான் 1:14 1:14. அது அழகா, இன்னும் கூட நல்லா அழகா இருக்கு பாருங்களேன். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல இதை நம்ம படிக்கும்போது ரொம்ப அழகா அந்த வார்த்தை இருக்கு. வாசிங்க. யோவான் 1:14 1ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் 14th verse. வாக்கு மனிதர் ஆனார், நம்மையே குடிக்கொண்டார், அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். பாருங்க, வாக்கு மனிதனானார். இவ்வளவு தன்மைகளை உடைய அந்த வார்த்தையா இருந்தவர் தான் மனுஷனானார், மாம்சமானார். இந்த வசனம் அப்படியே கிரீக்ல இருக்கிறத, கிரீக்ல சில ஹீப்ரு டெக்ஸ்ட்ல இருக்கிறது, அதெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த வார்த்தை எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த வார்த்தை மாம்சத்தை அணிந்தவராய் நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக கூடாரம் போட்டார். பழைய ஏற்பாட்டு மகிமை எங்க இருக்கு அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்துல கடவுள் வாசம் பண்றாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல கடவுள் வாசம் பண்ண உடனே அந்த கூடாரத்துடைய வேலையெல்லாம் முடிஞ்சு, ஆதியாகம 40ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா அங்க அப்படி போட்டிருக்கோம். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான், அங்கே அவருடைய மகிமை நிரப்பினது அப்படின்னு இருக்கும். யாத்திராகம 40ல அந்த கடைசி பகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா, இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். ஆசரிப்பு கூடாரத்துல எதை எங்கெங்க வைக்கணும், பலிபீடம், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, அப்படியே எடுத்து வச்சிருங்க. அதாவது வாசல், பலிபீடம் எங்க இருக்கணும், அதுக்கப்புறம் வெங்கல தொட்டி அங்க வைக்கணும் பிரகாரத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துல 3 பொருள்கள் என்னென்னது, குத்துவிளக்கு அங்க இருக்கணும், மேஜை இருக்கணும், தூபபீடம் இருக்கணும். அதை எப்படி எப்படின்னா அந்த அளவுகள்லாம் எப்படி எப்படி செய்யணும் எல்லாம் சொல்றாரு. அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், கேருபீன்கள் இதெல்லாம் அங்க இருக்கணும். இப்போ ஆண்டவர் சொன்னபடியே மோசே அந்த வேலையை முடிச்சு எல்லாத்தையும் அங்க வச்சு கரெக்டா அங்க வச்ச உடனே, அந்த வேலை முடிஞ்ச உடனே இப்ப 33ஆம் வசனம் யாத்திராகம 40:33 படிக்கும் போது, பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதுறையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் வருது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பி இருக்கு. சோ இந்த மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பி இருக்கு பாருங்க. ஆனா இந்த வார்த்தை மாம்சமாகி எனக்கு உன் கையினால கட்டப்பட்ட அந்த கூடாரம், அந்த ஆளை எனக்கு வேண்டாம்ப்பா, இப்ப நான் உன்னையே என்னுடைய கூடாரமா வச்சு உனக்குள்ளேயே நான் வாசம் பண்ண போறேன், இதுக்காகவே நான் மாம்சமாகி உனக்குள்ள வாசம் பண்றேன்னு சொல்லும் போது அங்க வெளிப்பட்ட அந்த மகிமை இருக்கு பாருங்க. அது பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட மகிமையை விட மேலான மகிமையா இருக்கு. அதை பத்தி சொல்றாரு, அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்றதா இருந்தது.
பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருக்கு. அந்த மகிமை எந்த மகிமை? வார்த்தையா இருந்தவர் மாம்சமாகி நமக்குள்ள வந்து கூடாரம் போட்டிருக்காரு பாருங்க. இப்போ இதுதாங்க பழைய ஏற்பாட்டுல அவங்க பார்த்த மகிமையை விட மேலான மகிமை. இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? நம்ம எதை பார்க்கணும்னு விரும்புறாரு? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களும் நானும் சாதாரணமானவங்க கிடையாது. நமக்குள்ளாக வெறும் மகிமை இல்லைங்க, வெறும் மகிமை இல்ல, மகிமை வந்து இறங்கல. மகிமையின் நம்பிக்கையா இருக்கிற கிறிஸ்துவே வார்த்தையா இருந்தவர் மாம்சமாகி மாம்சத்தை கூடாரமாக மாம்சத்தை அணிந்தவராக இப்ப அவர் நமக்குள்ளேயே வந்து இறங்கி இருக்கார் பாருங்க. இப்ப நமக்குள்ள இருக்கிறார் பாருங்க. அது சிறந்த மகிமையா? அந்த மகிமை பழைய ஏற்பாட்டில் இறங்கின மகிமை வந்து அது நம்பிக்கையா இருக்காது. அந்த மகிமை வந்து அவ்வளவு சீக்கிரமா யாரும் பார்க்க முடியாது. ஆனா இந்த மகிமையோட சேர்ந்து நம்பிக்கை இறங்கி இருக்கு. கொலோசியர் 1:27 இந்த மகிமையோடு சேர்ந்து எது வந்திருக்கு? நம்பிக்கை. நம்பிக்கை. அந்த மகிமையோட நம்பிக்கை இறங்கல. அந்த மகிமையை பார்க்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம்தான். யானையுடைய தும்பிக்கையை பார்த்தா எப்படி யானையை பார்த்தா மக்கள் எல்லாம் பயந்து போவாங்களோ அந்த மாதிரி அந்த மகிமையை பார்த்தா எல்லாருக்கும் பயம். அந்த மகிமை யாரும் அவ்வளவு சீக்கிரம் போய் உள்ள போய் அனுபவிக்க முடியாது. ஆனா இந்த மகிமை இது நம்பிக்கையோடு சேர்ந்து வருகிற மகிமை பாருங்க. கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். நம்பிக்கை இல்லாம கடந்த வருஷத்தை கழிச்சிட்டீங்களா பிரதர் சிஸ்டர்? நம்பிக்கை இல்லாத கடந்த வருஷங்கள் உங்களுக்கு இருந்திருக்கா? இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள வார்த்தையா இருந்தவர் இவ்வளவு அந்த 6 விதமான தன்மைகளை உடைய வார்த்தையா இருந்த நானே உனக்குள்ள மாம்சமாகி உனக்குள்ள வந்து நான் வாசம் பண்ணியிருக்கேன். நான் வாசம் பண்ற அந்த மகிமை வெறும் சாதாரண மகிமை இல்ல, உனக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிற நம்பிக்கையோடு கலந்த மகிமை. நம்பிக்கையோடு கலந்த மகிமை. நீ கைவிடப்படுகிறதான அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. இது நம்பிக்கையோடு கலந்த மகிமை. சோ நம்ம தைரியமா சொல்ல முடியுங்க, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். So brothers and sisters, வார்த்தை மாம்சமானதுனால இன்னைக்கு நமக்கு வெறும் மகிமை இல்ல வெறும் நம்பிக்கை இல்ல, இப்ப நமக்கு மகிமையின் நம்பிக்கை உண்டாயிருக்கு. சரி, இப்போ இந்த வார்த்தை மாம்சமானார் அப்படிங்கிற இந்த விஷயத்திலிருந்து நம்ம ஒரு 10 குறிப்புகளை நம்ம படிக்க போறோம். சோ என்னன்னா,
இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல தெளிவு கிடைக்கும். அதாவது வேற வேற விதமான கருத்துக்களை உடைய சபையார் அல்லது பலவிதமான உபதேசங்களை பேசிக்கொண்டு உபதேசம் என்கிற பேர்ல இன்னைக்கு ஒரு விதமா இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் உங்களை மிரட்ட முடியாது. நீங்க மிரட மாட்டீங்க. நீங்க அப்படியே தைரியமா ஹா ஹா ஹான்னு அப்படி சிரிச்சிட்டு இருப்பீங்க. அதனால இந்த 10 குறிப்பை நீங்க கவனமா கவனிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு தெளிவாகும். இந்த பாடத்துல வார்த்தை மாம்சமானார். சரி, ஒரு 10 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் நான் ஒவ்வொன்றாக நான் விளக்குறேன். நம்பர் 1, முதலாவது, உலக தோற்றத்துக்கு முன் உண்டான தேவ திட்டம். சோ எல்லாத்துக்குமே நம்ம அப்படியே உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருக்கிற மேட்டருக்கு தான் போகணும் பாருங்க. அங்கதான் எல்லாமே இருக்கு. சோ நம்ம அங்கதான் போகணும். இரண்டாவது, முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் முதல் பகுதி. இரண்டாவதாக நம்ம படிக்க போற மேட்ரு முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் முதல் பகுதி. இத நம்ம படிக்க போறோம். மூணாவது, மனிதன் விழாமல் இருந்திருந்தாலும் நிகழும் அற்புத செயல். இப்ப ஆதி மனுஷன் ஒருவேளை விழாம இருந்திருந்தான்னு வைங்களேன். அப்படி விழாம இருந்திருந்தா கூட ஒரு காரியம் கண்டிப்பா நடந்துதான் இருக்கும். அது என்னங்கிறத நம்ம கவனிக்க போறோம். சோ மனிதன் விழாமல் இருந்திருந்தாலும் நிகழும் அற்புத செயல். சோ ஒருவேளை விழாமலே இருந்தா கூட இது கண்டிப்பா நடந்துதான் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நம்ம கவனிக்க போறோம். சரி, இப்ப அடுத்த குறிப்பு கொஞ்சம் உங்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கலாம். ஆனாலும் அதிர்ச்சி அடைஞ்சுக்கோங்க, பரவாயில்ல. ஆனா ஃபுல்லா கேட்காம நீங்க எந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஓகே, 4வது மேட்டர், சிலுவையை பார்க்கிலும் முக்கியத்துவம் வாய்ந்த கடவுளின் 3 செயல்கள். சிலுவை முக்கியமானதா? கண்டிப்பா முக்கியம். ஓகே, இன்னைக்கு பிரசங்கம் பண்ற பிரசங்கிமார்கள் எல்லாருக்குமே நான் சொல்றது, சிலுவையை பிரசங்கம் பண்ணாம சிலுவையை தொடாத பிரசங்கம் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்ச காரியம் நமக்கு சரியா தெரியல அப்படின்னா, இது தெரியாம நீ எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் வேஸ்ட். எங்க சபையில நியூ இயர்ல சொன்ன அதே வடையை சொல்றேன். ஆண்டவர் இயேசு முதலாவது வருகையில ஏன் வந்தாரு, சிலுவையில என்ன செஞ்சு முடிச்சாருங்கிறதே உனக்கு ஒழுங்கா தெரியலாம நீ 2ஆம் வருகையை பத்தி நீ தெரிஞ்சு பயங்கரமா நீ பேசுறதுனாலயோ நீ கேட்கறதுனாலயோ ஒரு ஆணியையும் நீ பிளக் பண்ண மாட்ட. இதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இது எங்க வேணாலும் நான் சொல்லுவேன். ஓகே, இதை குறித்து எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, தடுமாற்றமும் கிடையாது. சிலுவை என்பது கண்டிப்பா அவ்வளவு முக்கியமான ஒண்ணு. ஆனால் இந்த சிலுவையை விட முக்கியத்துவம் வாய்ந்த 2 முக்கியமான கடவுளின் செயல்கள் இருக்கு. அந்த செயல்கள் நடக்கலன்னா இங்க சிலுவைக்கு அவர் வந்திருக்க முடியாது. ஓகே, சோ அத நம்ம படிக்க போறோம். 5வது, 4வது, சிலுவை பார்க்க முக்கியத்துவம் வாய்ந்த கடவுளின் 3 விதமான செயல்கள். 3 விதமான செயல்கள். ஓகே, 5வது, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் அல்லது யெஷுவாவின், எப்படி போட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் சிறப்பு. நம்முடைய
நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய பிறப்புல என்னங்க சிறப்பு இருக்கு? அதை நம்ம கண்டிப்பா நம்ம விளங்கிக் கொள்ளணும், அதை நம்ம படிக்கணும். சோ அதை நம்ம படிக்க போறோம். அவருடைய பிறப்புல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம விளங்கிக்க போறோம். அடுத்து ஆறாவதாக நம்ம படிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட நோக்கங்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில சில முக்கியமான நோக்கங்களை நமக்கு அவர் புரிய வைக்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கோணத்துல நம்ம வேதத்தை நம்ம பார்த்திருப்போமாங்கிறதே தெரியல. பட் நம்ம இதெல்லாம் நம்ம படிக்கணும் பாருங்க. படிச்சாதான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு உண்டாகும். சோ இந்த நோக்கங்களை கிட்டத்தட்ட ஒரு 7 விஷயத்தை நம்ம படிக்க போறோம். சோ அவர் வாழ்ந்த வாழ்க்கையில அவர் எப்படி என்னெல்லாம் அவர் காமிச்சாரு, என்ன செஞ்சாரு அப்படிங்கறத நம்ம படிக்கணும் பாருங்க. அதான் நான் ரொம்ப நிறுத்தி நிதானமா உங்களுக்கு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. 7வது நம்ம படிக்கிற விஷயம் என்ன? இடையில் வந்த சிலுவையில் வெளிப்பட்ட இனிமையான அப்பா. 7வது விஷயம், இடையில் வந்த சிலுவையில் சிலுவைங்கிறது இடையில வந்த மேட்டர். மனுஷன் விழுந்ததுக்கு அப்புறமா வந்ததான ஒரு மேட்டர் அது. ஆனாலும் அதையும் பாருங்க ஆண்டவர் எப்படி வைக்கிறார் பாருங்க. இடையில் வந்த சிலுவையில் வெளிப்பட்ட இனிமையான அப்பா. சிலுவையில அப்பா எவ்வளவு, பிதா எவ்வளவு இனிமையானவரா வெளிப்படுறாரு அப்படிங்கறத நம்ம கவனிக்க போறோம். சிலுவையில நம்ம எல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறது போல அவர் கோபமா வெளிப்படல. அதாவது இயேசுவுக்கு கோபத்தை காமிச்சிட்டு நமக்கு அவருடைய அன்பை காட்டுறாருன்னு சொல்றாங்களே, அப்படி கிடையாது. அப்படி இல்ல, நம்ம அப்பா அப்படி கிடையாதுங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லும்படியாக அந்த குறிப்பில் நம்ம அதை பார்க்க போறோம். 8வது நம்ம படிக்க போற விஷயம், பஸ்காவின் விளக்கத்தை கிறிஸ்து மாற்றின விதம். பஸ்கா இல்லையா, பஸ்கா, இந்த பஸ்காவினுடைய விளக்கத்தை கிறிஸ்து எப்படி மாத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பஸ்காவினுடைய விளக்கத்தை கிறிஸ்து மாற்றின விதம், நம்முடைய ஆண்டவர் இயேசுவா அதை எப்படி மாத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம். 9வது, இது எல்லாமே பாருங்க மாம்சத்துல ஆண்டவர் வெளிப்பட்டதுதான், இது எல்லாமே இருக்கு. 9வது, உள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியே இருப்பவர்களுக்கும் இடையே இருக்கும் ஒற்றுமைகளும் வேற்றுமையும். ஓகே, 9வது நம்ம படிக்க போற விஷயம், உள்ளே இருப்பவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க, சபைக்குள்ள இருக்காங்க இல்லையா, கிறிஸ்தவங்க, இயேசுவை அறிஞ்சவங்க, உள்ள இருக்கிறவங்க. இயேசுவை அறியாதவங்க, நம்ம இயேசு சாமியை கும்பிடாம வேற சாமியெல்லாம் கும்பிடுறாங்க, அல்லது கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க எல்லாம் வெளியே இருப்பவர்கள். சோ உள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியே இருப்பவர்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமைகளும் வேற்றுமையும். அவங்களுக்கும் நமக்கு என்ன ஒற்றுமை, அவங்களுக்கும் நமக்கும் எங்க வேற்றுமை வருது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான். ஒரு பூமி அதிர்ச்சி வந்தா பாருங்க, நீ கிறிஸ்தவங்க ஏதாவது பூமி அதிர்ச்சியோ இல்ல மழை வெள்ளமோ ஏதாவது வந்துருச்சுன்னா ஒரு பக்கம் ஜெபிக்கிறாங்க, மறுபக்கத்துல அதை வச்சே மக்களை மிரட்டுறாங்க பாருங்க. இவனுங்கெல்லாம் செய்யற பாவத்துக்கு ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாருல, அதனால எல்லாரையும் தண்டிக்கிறாரப்பா. இதையும் சொல்லிக்குவாங்க. நம்ம கடமை ஜெபிக்கணும், நம்ம கடமை ஜெபிக்கணும். ஆனாலும் இவனுங்க பண்ற அநியாயம் அக்கிரமத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, கோபத்தை ஊத்துறாரு. பட் நம்ம அவர் ஊத்தாதபடி நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். இந்த ரெண்டையுமே சொல்லுவாங்க. அப்போ
அவர் தான் அப்படி கோபத்தை ஊத்துறாரா ஆண்டவர்? அப்ப அது உண்மையிலே என்ன அது? அதெல்லாம் நம்ம தெரியணும்னா இந்த வேற்றுமைகள் ஒற்றுமைகள் நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் சுவிசேஷமே நம்ம எவ்வளவு தப்பா மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். கவனிங்க, ரொம்ப முக்கியம். சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கிற பேட்டர்னையே மாத்தணும் பிரதர் சிஸ்டர். சண்டே ஸ்கூல்ல டீச் பண்ற பாருங்க, அங்க இருந்தே பேட்டர்னை மாத்தணும் சார். நீ இயேசுவை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றது சுவிசேஷம் இல்ல. சுவிசேஷம்னா என்ன? பவுல் பேதுரு அவங்க எப்படி சுவிசேஷம் சொன்னாங்கிறதே நம்ம இன்னும் பார்க்கல. அப்போஸ்தலர் நடவடிக்கையில நீங்க பேதுரு பிரசங்கம் பண்ணது, பவுல் பிரசங்கம் பண்ணது, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பார்த்து எங்கேயாவது இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி இயேசுவை நீ உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள், இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே செலவழிப்பாய் அப்படின்னு அவங்க பிரசங்கம் பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு வசனத்தை நீங்க அதை காமிச்சிருங்க. ஹலோ, ஐயா சாமியல் முருனையா, இந்த வாரம் ஃபுல்லா என்ன பண்றீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கை ஃபுல்லா உட்கார்ந்து படிச்சு எங்கெங்கெல்லாம் பேதுரு பிரசங்கம் பண்ணது, பவுல் பிரசங்கம் பண்ணதெல்லாம் படிச்சு எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ற மாதிரி இயேசுவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள், இல்லாவிட்டால் உன்னை அவர் நரகத்துக்குள்ளே தள்ளுவார், இயேசுவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள், அவரிடத்தில் வருகிறாயா அப்படி பிரசங்கம் பண்ண மாதிரி எங்கேயாவது வசனங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க சொல்லுங்க. அவங்க அங்க எப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, இன்னைக்கு நம்ம எப்படி சுவிசேஷத்தை இப்ப அறிவிச்சுட்டு இருக்கோம்? ஏன் இன்னைக்கு நம்ம அறிவிக்கிற சுவிசேஷம் கொஞ்சம் தான் வேலை செய்யுது? கொஞ்சம் தான் வேலை செய்யுது. டாக்ஸ் கொடுக்க போனா அவன் என்ன கேட்கிறான்? நம்ம சகோதரியுடைய கணவர் ஒருத்தர் நம்முடைய பிள்ளைங்க டாக்ஸ் கொடுக்க போகும்போது, சரி நீ கொடுக்கறத நான் வாங்குறேன், உன் தெய்வத்தை பத்தி நீ சொல்லும் போது நான் கேட்கிறேன்ல, இப்போ உட்கார், ஏன் தெய்வத்தை பத்தி நான் சொல்றேன், உனக்கு கேட்கறதுக்கு பொறுமை இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதனால நம்ம அறிவிக்கிற சுவிசேஷத்துடைய மாதிரியை என்னங்க, ஏன் நீங்க ஃபுல்லா பவுல் பிரசங்கம் பண்ணதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்ச அந்த சம்பவம் எல்லாம் இருக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா? கண்டிப்பா அறிவிக்கணும். ஆனா சொல்லுங்க. நீங்க பேசுறதுனால இப்போ நாங்க கூட ஒர்க் பண்ற இடத்துல ஒரு சில கேள்விகள் கேக்குறாங்க, அதுக்கு ஒரு விடை தேவை, அதுக்குதான் கேள்வி. சொல்லுங்கம்மா. அந்த பிரதர் கேட்டாருன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதாவது நான் என் தெய்வத்தை பத்தி சொல்றேன், நீ இது பண்ண முடியுமா, நீங்க கேட்க பொறுமை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இதே மாதிரிதான் இப்போ இந்த பழனி, திருப்பதி அதுக்கெல்லாம் போயிட்டு வராங்க, அது கோவில் பிரசாதம் அப்படிங்கறதெல்லாம் இது பண்றாங்க. நம்ம அது சாப்பிட போறதுல ஓகே, பட் ஆனா அவங்க இந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க. நீங்க சர்ச்சில சாப்பாடு போட்டா நாங்க சாப்பிடுறோம் தானே, அட்லீஸ்ட் ஒரு பிரசாதம் கூட நீங்க ஏன் தொடுறது இல்லைன்னு கேக்குறாங்க. நான் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. தொடுங்க, வாங்குங்க, வாங்குங்கம்மா, வாங்குங்க, வாங்கி அதை பத்திரமா வச்சு, உங்களுக்கு சாப்பிட மனசு இல்ல, உங்களுக்கு சாப்பிட முடியல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அழகா நீங்க ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது அழகா அதை பேக் பண்ணி, எப்படி பேக் பண்ணி தானே கொடுப்பாங்க, அழகா நீங்க வெளியே எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க. பஞ்சாமிர்தத்தை எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டு எனக்கு ஒன்னும் ஆகல இது வரைக்கும். சரியா? இப்படி கேக்குறாங்க. நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு நாங்க வந்தோம்னா நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு தானப்பா எல்லாருக்குமே சாப்பாடு போடுறீங்க, அப்ப நாங்க சாப்பிடுறோம் தானே, அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் பஞ்சாமிர்தமோ அல்லது இத்தினோண்டு லட்டு, அது பிரசாதம் தானே, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தானே, அது ஏன் வாங்க மாட்டேன்றீங்கன்னு கேக்குறாங்களே. இதுக்கு சரியான பதில் நம்ம என்ன சொல்லலாம்? ஆனா அது இடத்துல ஒரு மாதிரி தலைகுனிஞ்சுதான் நிக்கிறோம், அவங்க சமாளிக்கிறோம். இல்ல அவங்க அத இப்ப நமக்கு அங்க இருந்து வாங்கிட்டு வரலாம், ப்ரேயர் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வர்றது இல்ல. அவங்க அத இலையில வச்சு வீட்டுல சாப்பிடுறதோட அவ்வளவுதான். எல்லாருக்கும் குடுக்கறதுக்காகவே அவங்க வாங்கிட்டு வராங்க. சொல்றாங்க நாங்க வெளியிலதான் வாங்குறோன்றாங்க. இருந்தாலும் நம்ம சின்ன வயசுல இருந்து அதை நம்ம பழகிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான்லாம் அப்படி பழகல, நானும் வாங்கி சாப்பிடுவேன். எங்க ஸ்கூல்ல தட்டு கொண்டு கொடுத்தாங்கன்னா நான்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுருவேன், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் பண்ணி. இல்ல எனக்கு தெரிஞ்சு நாங்க பொங்கல் டைம்ல எதிர் வீட்லயே பொங்கல் கொடுத்தாங்க, நான் வாங்கி சாப்பிட்டேன், ஒன்னும் ஆகல.
நானும் பஞ்சாமிரதம் தான் நேத்து கூட தான் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன். சிப்ஸ் கொடுக்குறாங்க, சபரிமலைக்கு போயிட்டு வந்து வாங்கி சாப்பிடுறதுனால. பாலடைக்கலம் பாலடைக்கலம் ஒரு ஐயா வந்து அவர் வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருக்கு பயங்கர பசி, ஊழியத்துல பயங்கர கஷ்டம், ஆரம்ப நாட்கள் இது அவரே சொன்னது, பயங்கர பசி. அவர் வந்து என்ன பண்ணாரா, அந்த ஐயா வந்து அப்படி ஒரு கோயிலை கிராஸ் பண்ணி போறாரு. அங்க வந்து அந்த சிலை முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, அப்படி விளக்கெரியுது, நல்ல சாப்பாடு, சிக்கன் குழம்பு, வடை எல்லாம் இருக்கு. அவருக்கு நல்ல பசி, சோத்திரம் போட்டு சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை பாட்டு பாடிட்டு ஆட்சி தூக்குனாரு. ஒன்னும் ஆகல. 2 நாள் சாப்பாடு இல்ல அவருக்கு, ஒன்னும் ஆகல. சரியா? இது வந்து நம்முடைய மனசை பொறுத்து தான் மேட்ரு. எல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டு வந்த விஷயங்கள். அதனால இப்போ தனம் சொன்ன மாதிரி நம்ம கையில கொடுக்கிற அந்த பிரசாதமானாலும் அது எதுவானாலும் சில முன்னாடி வச்சு அப்படியே படைச்சதெல்லாம் கொண்டு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பிராமின் ஹோட்டல்லே போய் சாப்பிடக்கூடாது. சரவணா ஸ்டோர்லாம், சரவணா ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்களாமா? சாப்பிட்டதே இல்லையா? அப்புறம் அங்க மட்டும் ஏன் போய் சாப்பிடுறீங்க? அவங்க காலையில பூஜை பண்ணிட்டு தானே வேலையை ஆரம்பிப்பாங்க. அது கரெக்டுங்களா? இருந்தாலுமே இப்போ கோவில்ல பொங்கல் எல்லாம் வச்சு படைச்சிட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க இல்லைன்னா, எல்லாருக்கும் அன்னதானம் போடுற மாதிரி பொங்கலோ ஏதோ ஒண்ணு வந்து குடுக்குறாங்கன்னா, அதுல நான் நிறைய சஃபர் ஆயிருக்கேன். அதனாலதான் இப்ப கேக்குறேன். ஓகே, அதாம இதுக்கு எல்லாமே இந்த மேட்டர் இருக்கு இல்லையா, இந்த நற்செய்தி அவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தது என்னன்னா, சின்ன வயசுல இருந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சு இது பண்ணவே சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. ஓகே, பார்த்தா இல்ல ஃபாலோ பண்ணாம இல்ல. பட் ஆனா அவங்க கேக்குற கேள்விக்கு இப்ப நான் உங்களுக்கு வந்து விக்கிரகம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேலை செய்யற இடத்துல நான் ஓப்பனா நான் பேச முடியாது. அதுக்கு ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டுலாம் நம்ம, எனக்கு தெரிஞ்சு பேசவே வேணாம். அல்லது நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கேப்ரியல் பாஸ்டே ஒரு முறை சொல்லி கொடுத்தாரு அழகா. உங்கள்ட்ட மேடம், அம்மா இல்ல அக்கா, எனக்கு ஒரு வாய் கொடுக்கற போல ஒரு 3-4 வாய் சேர்த்து அழகா எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, இல்ல உங்களுக்கு சாப்பிட கஷ்டமா இருந்தா பேக் பண்ணி கொடுக்குறீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அழகா கையில வாங்கி, ரொம்ப தேங்க்ஸ்மா, இப்ப எனக்கு கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு வயிறு, நான் கண்டிப்பா அப்புறமா சாப்பிடுவேன்ட்டு அழகா நீங்க வெளியே வந்து யாராவது வெளியே இருக்கிறவங்க யாருக்காவது நீங்க கொடுத்துருங்க. அவங்க மனசு நோகாது. உங்களால யாரோ ஒருத்தர் சாப்பிடவும் செய்வாங்க. சாமிக்கும் அது புண்ணியமா இருக்கும். தேங்காய் படைச்சதை சாப்பிடல இழந்ததுலாம், அதாவது நான் பட்ட அனுபவங்கள்லாம் ரொம்ப அதிகம். அப்படி பார்த்தா நம்ம இந்த சாய் டிவோட்டிஸ் தான் எங்களுக்கு எல்லாம் அதிகமா படிச்சு காட்டினதே. அவங்க ஆரம்பத்துல 1/2 மணி நேரம் பஜனை பாடிட்டு படிச்சுட்டுதான் சாப்பாடு போடுவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப மனசாட்சி உறுத்தும். எனக்கெல்லாம் அப்பயுமே அது உறுத்தல. ஏன்னா நமக்கு போகாம இருந்த நாட்கள் பெரும்பாலும் போகவே மாட்டேன். ரொம்ப இக்கட்டான சூழல் 1 நாள் 2 நாள் நாங்க அந்த ரீடிங் நான் போனதெல்லாம் விரல் வெட்டி என்னல நான் இருந்த 7-8 வருஷத்துல. ஓகேமா ஓகேமா. வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. ஏற்றப்பொழுது அம்மா கொண்டு வந்து அதிர்ஷ்டம் மற்ற பலகாரம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, விக்கிரகத்தை படிச்சது. அதை நாங்க என்ன பண்ணது, ஆரம்பத்துல ஒரு கஷ்டமா தான் இருந்தது. சரி வாங்கிட்டுங்க, வாங்கிட்டு என்ன பண்ணிட்டுங்கன்னா எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரமா தூக்கி போட்டுட்டுங்க. அந்த இடத்துல மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க மாடு மேய்க்கும் போது, மாட்டை கட்டும் போது அவங்க கையில அவங்க கண்ணுக்கு திணிச்சு, அதை கொண்டு போயிட்டு ஏத்தாப்பள்ளி வீட்டுக்கார யாரு இவங்க கொடுத்தாங்க அவங்ககிட்டே அந்த என்னக்கா அது இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க கிட்டே கொடுத்தாங்க. அது எப்படி இருக்கும்? அதனால அது கொஞ்சம் கஷ்டமாயி அதுக்கு பிறகு வாங்க நான் கொடுத்துதான் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்க வாங்கி திருப்பி ஒவ்வொரு வருஷமும் அது போல கொடுப்பாங்க அந்த தீபாவளி டயத்துல. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, மற்ற இந்து மக்கள் நம்ம தெருவில் இருக்கிறவங்கிட்ட கொடுத்துருவாங்க. அதனால இப்ப இந்த முறை கூட கொடுத்தாங்க, வாங்கி அப்படி கொடுத்துட்டுங்க. அது போல நல்லது நல்லது. அவங்ககிட்ட நம்ம கம்பெனில வேலை செய்யும் போது இது போல இந்த ஆயுத பூஜை நடக்கும். அப்ப எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க, என்ன பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு பயம், இன்னும் வரமாட்டாங்க. கர்த்தர் முருகன் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் அது வரமாட்டேன். எல்லாம் போய் டிபார்ட்மெண்ட், நான் மட்டும் என் டிபார்ட்மெண்ட் நிற்பேன். எல்லாம் போய் பூஜை போடுவாங்க, டொனேஷன் கேட்பாங்க. எனக்கு கேட்கவே மாட்டாங்க. கடைசியில கோயில் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டே டொனேஷன் கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், நான் ஒரு டொனேஷன் கொடுத்தேன்னா உங்களுக்கு அத்தனை பேர் நான் நரகத்துக்கு அனுப்புறது அர்த்தம் அப்படின்ட்டு போல்டா பேசிட்டேன். என்ன வேலையை விட்டு தூக்கினா கூட பரவாயில்ல சார் அப்படின்ட்டு. எல்லாம் மேல
சூப்பர்வைசர்ல இருந்து மேனேஜர் வீட்டு வரைக்கும் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் எல்லாரும் விட்டாங்க என்ன தவிர. இன்னைக்கு அந்த கோயில் கட்டிட்டு கட்ட ஒருத்தவரம் இல்லை, டொனேஷன் கூட ஒருத்தவரம் இல்லை, எல்லாருமே கூட ஆண்டவர் என்ன மட்டும் வச்சுக்க பெங்களூர்ல. ஆனா நாங்க அப்படி பேச முடியாது இல்லைங்க பாஸ்டர். இப்போ ஒர்க் பண்ற இடத்துல நாங்க அப்படி பேசவும் முடியாது. அது நாக்ஸுக்கா நாங்க தடுக்கணும்னா இப்ப எப்படி? போல்டா நிற்பேன், எல்லா விஷயத்தையும் போல்டா நிற்பேன். ஆனா நான் போட்ட விதை வந்து இன்னைக்கு நிறைய ஊழியக்காரா இருக்காங்க, விசுவாசிகளா இருக்காங்க. அன்னைக்கு போட்ட விதை. ஓகே, அதான் இப்ப என்னன்னா வைராக்கியமா நான் நிக்கிறேன். வைராக்கியமா நிக்க முடியாத இடங்கள்ல நம்ம அப்படி தனித்து விடப்படுறோம் பாஸ்டர். அததான் நான் கேக்குறேன். இப்ப பொங்கலே வரும். ஓகே, சோ 10வது பாயிண்ட்குள்ள நம்ம போவோம். சரி, உயிர்த்தெழுதலில் உன்னத நோக்கம். நம்ம இப்படி இருக்கோங்க, நம்ம ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதலில் வெளிப்படும் உன்னத நோக்கங்கள். நம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் வெளிப்படும் உன்னத நோக்கங்கள். இப்படி வார்த்தை மாம்சமானார் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 10 குறிப்புகளை நம்ம படிக்க போறோம். ஓகே, சரி, இந்த 10 ஒரு முறை யாராவது சொல்லிருங்க, ரீகால் பண்ணிக்கலாம். எல்லாம் நீங்க எழுதுறவங்க ரீகால் பண்ணிக்கலாம். உண்டான தேவ திட்டம். இரண்டாவதாக முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் முதல் பகுதி. மூன்றாவதாக மனிதன் விழாமல் இருந்திருந்தாலும் நிகழும் அற்புத செயல். நான்காவதாக சிலுவையை பார்க்கிலும் முக்கியத்துவம் வாய்ந்த 3 விதமான செயல்கள். ஐந்தாவதாக நம் ஆண்டவராகிய யெசுவாவின் பிறப்பின் சிறப்பு. ஆறாவதாக நம் ஆண்டவர் யெசுவாவின் வெளிப்பட்ட நோக்கங்கள். ஏழாவதாக இடையில் வந்த சிலுவையில் வெளிப்பட்ட இனிமையான அப்பா. எட்டாவதாக பஸ்காவின் விளக்கத்தை கிறிஸ்து மாற்றின விதம். ஒன்பதாவதாக உள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியே இருப்பவர்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும். பத்தாவதாக நம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் வெளிப்படும் உன்னத நோக்கங்கள். ஓகே, அந்த 7வது இதை சொல்லுங்கய்யா. 7வது மேட்ரு, இடையில் வந்த சிலுவையில் வெளிப்பட்ட இனிமையான அப்பா. 6வது நம் ஆண்டவர் யெசுவாவின் வெளிப்பட்ட நோக்கங்கள். இல்ல, வாழ்க்கையில் அத சொல்லுங்க சிஸ்டர். யெசுவாவின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட நோக்கங்கள். நம் ஆண்டவர் யெசுவாவின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட நோக்கங்கள். ஓகே 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 ஓகே, சரி, நம்ம உள்ள போகலாம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மை அல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன், உம்மை அல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். சரி, இப்ப நம்ம முதல் நோக்கத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். உலக தோற்றத்துக்கு முன்பாக அந்த முதல் சொல்லுங்க. முதல் குறிப்பு, தோற்றத்திற்கு முன் உண்டான தேவ திட்டம். உலக தோற்றத்துக்கு முன்பாக உண்டான தேவ திட்டம். கவனிங்க, ரொம்ப சிம்பிளா பைபிள்ல ரொம்ப அழகா அது சொல்லியிருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன தேவ திட்டம், ஆண்டவர் என்ன திட்டம் போட்டார்? பிதாவாகிய தேவன் என்ன திட்டம் போட்டாரு? இன்னும் சொல்ல போனா திரியேக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே திரியேக குடும்பம், பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் அவங்க என்ன திட்டம் போட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்.
1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துடைய 20வது வசனத்தை படிக்கும் போது 1 பேதுரு 1:20 வாசிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவனில் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு யெஷுவா மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிற திட்டம் ஏதோ மனுஷன் விழுந்ததுக்கு அப்புறம் உண்டான திட்டம் கிடையாது. அங்க தெளிவா போட்டிருக்கு பாருங்க. எப்போ உண்டாச்சா? உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர். என்ன முன்குறிக்கப்பட்டார்? எதுக்கு முன்குறிக்கப்பட்டார்? அவரு எதுக்கு முன்குறிக்கப்பட்டார்? இந்த கடைசி காலங்களில் வெளிப்படும்படியாக. அப்போ கடவுள் மாம்சத்துல வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அப்பா மனசுல இருந்த ஒரு அற்புதமான திட்டம். ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஐயோ ஐயோ இவன் பாவம் பண்ணிட்டானே, ஐயோ என்ன பண்றது, யார் போறது, என் காரியமா யார் போவா, ஐயோ இவன் விழுந்துட்டானே, இவனை தூக்கணுமே, நீங்க போறீங்களா அப்படின்னு குமாரன் நம்ம கேட்ட மாதிரியும், குமாரன் ஓகே 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 என்ன பண்றது நான் போறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அப்படி கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இப்படி கடவுள் மாம்சத்துல வெளிப்படணும். ஆதியிலே வார்த்தையா இருந்தவர், அவர் மாம்சமாக வேண்டும், வார்த்தை மாம்சமாக வேண்டும் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட ஒரு திட்டமா இருக்கு. கவனிங்க, எதுக்காக? ஏன் இது மனுஷனை பற்றி, மனுஷனை உண்டாக்கணுங்கிற அந்த திட்டத்தோடயே சேர்ந்து இந்த திட்டம் வந்துருச்சு. எதுக்காக? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல அத நீங்க நம்ம பைபிள்ல படிச்சு ஐயா திருவழியத்துல வாசிப்பாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவருமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஓகே, அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். பாருங்க, பிதா ரொம்ப விருப்பத்தோட அந்த தீர்மானத்தை எடுத்தாரா? என்னது? பரலோகத்தில் உள்ளவைகள் இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் தலைமைக்கு கீழே எல்லாம் ஒன்றாக கூட்டப்பட வேண்டும். ஒரு காலம் வரப்போது, அந்த காலத்துல பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக கூட்டப்பட வேண்டும். இப்ப இந்த பூமியை பார்க்கும்போது நம்ம பூமியில தான் இருக்கோமா இல்ல பரலோகத்துல இருக்கமாங்கிற வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இந்த பூமி எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா மாறி இருக்கணும். எல்லாமே அப்படி ஒன்றாக கூட்டி கட்டப்பட்டிருக்க வேண்டும். அது எப்படி நடக்கணும்னா கிறிஸ்துவின் தலைமைக்கு கீழே. கவனிங்க, ஆதாமுடைய தலைமைக்கு கீழே இல்ல, கிறிஸ்துவின் தலைமைக்கு கீழே இது நடக்கணும். இது நடக்கணும் அப்படின்னா கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறவர் எப்படி வரணும்? மாம்சமாக வேண்டும், மனுஷனா அவர் வரணும். ஓகே, சோ இப்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே வார்த்தையா இருந்தவர் மாம்சமாக வேண்டும் என்கிற திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் திட்டத்தை போடுறாரு. இயேசு அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார், ஆவியானவர் அதுக்கு ஓகே பண்றாரு. திரியேக தேவன் அவங்களுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பின் நிறைவு, அந்த உறவின் நிறைவுல இந்த திட்டம் அப்பவே உண்டாயிருச்சு. பிதா ரொம்ப விருப்பத்தோட ரொம்ப மகிழ்ச்சியா இந்த திட்டத்தை தீர்மானமாக அவர் எடுத்தார். சோ நமக்கு என்ன தெரியுது?
வார்த்தை மாம்சமாக வேண்டும் என்பது மனிதன் விழுந்த பின்பு எடுக்கப்பட்ட தீர்மானம் அல்ல, மனிதன் விழுந்த பின்பு போடப்பட்ட திட்டம் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்றைக்கு மனிதனை படைக்கணுங்கிற எண்ணம் ஆண்டவருக்கு வந்துச்சோ, நம்மை போலவே ஆண்டவர் வந்து நம்ம திரியேகமா இருக்கிறோம், நம்ம திருத்துவமா இருக்கோம், நம்மை போலவே திரியேக தன்மை உடைய மனிதன் காலங்களுக்கு உட்பட்ட அந்த மண்டலத்துல போய் அவன் வந்து நம்மோட உறவுல இருந்து அவன் செயல்படணுங்கிற அந்த திட்டம் என்னைக்கு வந்துச்சோ, மனுஷனை பற்றிய திட்டம் என்னைக்கு வந்ததோ, அந்த உறவின் நிறைவிலிருந்து வந்த அந்த திட்டம் வந்துச்சு பாருங்க. அப்பொழுதே வார்த்தை மாம்சமாக வேண்டும் என்கிற திட்டமும் அப்போதே வந்துருச்சு. சோ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவர். எதுக்கு முன்குறிக்கப்பட்டார்? மாம்சத்தில் வெளிப்படும்படியாக. கடைசி காலத்தில் மாம்சத்துல அவர் வெளிப்படணுங்கிற அந்த திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அது முன்குறிக்கப்பட்டு விட்டது. இதை வந்து நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகே, சரி. அடுத்து இரண்டாவது விஷயத்துக்குள்ள போறோம். முதலாக அறிவிக்கப்பட்ட, சொல்லுங்க, இரண்டாவது குறிப்பு சொல்லுங்க. முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் முதல் பகுதி. முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் முதல் பகுதி. சரி, இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். வேதத்துல முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் எது? மேலோட்டமா அப்படி நேரடியாக ஹீப்ரு பைபிள், ஹீப்ருக்குள்ள போனா ஆதியாகமம் 1:1 நம்ம சொல்ல முடியும். ஆனா நேரடியாக நம்ம தமிழ் பைபிளை பார்த்தா கூட தெரியக்கூடிய அளவுக்கு முதலாக அறிவிக்கப்பட்ட நற்செய்தி எங்க இருக்கு? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். ஓகே, ஓகே, சூப்பர். ஆதியாகமம் 3:15 தான் முதலாக அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் இருக்கு. ஓகே, தமிழ்ல வாசிருங்க, அப்புறம் நான் ஹீப்ரு பைபிளை நான் வாசிக்கிறேன். ஓகே. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிரை நசுக்குவார் என்றார். இந்த முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷன் விழுந்ததுக்கு அப்புறம் இவன் வந்து ஒரு தப்பான கண்ணாடியை போட்டுட்டான். கடவுளை பத்தின இருக்கிற அந்த சரியான கண்ணாடி கலண்டுருச்சு அவனை விட்டு. இப்ப அவன் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள கடவுளை பற்றின ஒரு தப்பான ஒரு கண்ணாடியை போட்டுட்டான். அவர் கோபமா இருக்காரு, அவர் ஒண்ணு நம்ம நினைக்கிற அளவுக்கு அன்பானவர் கிடையாது, அவர் நம்ம நினைக்கிற அளவுக்கு நல்லவர் இல்ல, அவர் இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்ப அவர் என் மேல கோபமா இருக்காரு, அவர்கிட்ட என்னால நெருங்க முடியாது அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணாடியை போட்டுட்டான். இப்ப ஆண்டவர் வந்து எவ்வளவோ அவன்கிட்ட பேசி பார்க்கிறாரு, பட் அவனால அந்த கண்ணாடியை கலட்ட முடியல. சோ இப்ப பாருங்க, இப்ப நற்செய்தி அறிவிக்கிறார். இந்த நற்செய்தி பாருங்க, சாத்தானுக்கு பயங்கர கலக்கத்தை உண்டாக்குது, ஆனா மனுஷனுக்கு களிப்பை உண்டாக்குற நற்செய்தி. எப்பயுமே நற்செய்தி வந்து ஒரு கூட்டத்துக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும், இன்னொரு கூட்டத்துக்கு களிப்பை ஏற்படுத்தும். ஆமென். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. நற்செய்தி என்பது நம்ம உண்மையான நற்செய்தியை நம்ம சொல்வோமானா ஒரு கூட்டம் கலக்கம் அடையும். யார் அந்த கூட்டம்? சாத்தானின் கூட்டம், பொல்லாத ஆவிகளின் கூட்டம், மனுக்குலத்தை மிரட்டி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த கூட்டம், மனுஷனை பயமுறுத்திட்டு இருக்கிற கூட்டம், வியாதி, பலவீனம், மரணம், தரித்திரம், சமாதானமற்ற சூழல், இச்சைகள், இப்படி பல காரியங்களை காண்பித்து மனிதனை மிரட்டி கொண்டிருக்கிற மரண பயம், இப்படி பல காரியங்களை காண்பித்து மனுஷரை மிரட்டிட்டு இருக்கிறதான இந்த சாத்தானையும் அவனுடைய சேனைகளுக்கும் நற்செய்தி எப்பயுமே கலக்கத்தை உண்டாக்கும். ஆனா மிரண்டு போய் பயந்து போய் தன் வாழ்க்கையில தீர்வு இல்லையா அப்படின்னு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மனுக்குலத்துக்கு நற்செய்தி களிப்பை உண்டாக்கும். சோ உண்மையான நற்செய்தி அப்படிதான் சொல்லணும். அப்ப பாருங்க, இங்க இந்த முதல் பகுதி அதை நான் ஹீப்ரு பைபிளை படிக்கிறேன், நீங்க அப்புறமா அதை பாருங்க. அதாவது இந்த முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தினுடைய இந்த முதல் பகுதி, அதாவது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இது வரைக்கும்
அதாவது ஹீப்ரு பைபிள்ல முதல் 9 வார்த்தை வாசிக்கிறேன். வ எய்வா ஆஷித் பெயின்கா உபேன் ஹா ஈஷா உபேன் ஜராகா உபேன் ஜராக். இதான் ஹீப்ரு பைபிள்ல இந்த வசனம். இதனுடைய எழுத்துக்கள், அந்த முதல் 9 வார்த்தையினுடைய எழுத்துக்களை எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஓகே, அந்த முதல் 9 வார்த்தை, அந்த முதல் 9 வார்த்தையில எத்தனை எழுத்துக்கள் வருதுங்கிறத எண்ணி பார்த்தா, அப்புறமா நீங்க அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா 37 எழுத்துக்கள் வருவதை நம்ம பார்க்க முடியும். 37 letters. ஓகே, நான் தான் சொன்னேன், இது அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம்ங்கிறது தலைப்பா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே ஹீப்ரு பேஸ்ல நம்ம படிக்கிறோம். சோ கரெக்டா 37 எழுத்துக்கள் 37 letters இங்க வர்றதை நம்ம பார்க்கிறோம். இது என்ன? இது அதாவது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இது எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 37ங்கிற இந்த நம்பர் இருக்கு பாருங்க, இதை வந்து நம்ம அப்படியே நம்ம பார்த்தோம்னா, மனிதனுக்கு ஹீப்ருல ஒரு 4 வார்த்தை இருக்கு, ஒரு 3-4 வார்த்தை இருக்கு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு. அதுல ஒரு வார்த்தை வந்து ஈஷ். இப்போ ஹா ஈஷ், the man, ஹா ஈஷ் அப்படிங்கிற இந்த வேர்ட் இருக்கு பாருங்க. இப்போ 37 எடுத்து வந்திருக்கு இல்லையா, 37 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஹா ஈஷ். இந்த ஹா ஈஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த லெட்டர்ஸ் நான் சொல்றேன். இந்த ஹா ஈஷுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, the man, அதாவது மனிதன், அந்த மனிதன். ஹா ஈஷ், ஹே அலேஃப் யோத் ஷின். ஹே 5வது எழுத்து, ஆலேஃப் 1வது எழுத்து, யோத் 10வது எழுத்து, ஷின் 21வது எழுத்து. ஓகே, என்ன ஆர்டினல் வேல்யூ போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? அதாவது சொல்ல முடியுமா? 37 வருது. 37 வருதா? 37. அப்படியானா இந்த சுவிசேஷம், முதலாவது அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தினுடைய முதல் பகுதியில நம்ம என்ன பார்க்கிறோம்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இது எங்க நடக்க போகுது? இது எப்ப நடக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் யெஷுவா மனுஷனா வரார் பாருங்க, ஹாயிஷ். அவர் மனிதனாக வெளிப்படுறாரே, வார்த்தையா இருந்தவர் மாம்சமாகும் போதுதான் இது நடக்குங்கிறத அழகா நமக்கு எபிரேய வேதம் அழகா சொல்லுது. எவ்வளவு அழகா ஆண்டவர் வேதத்துல இந்த ஹீப்ரு பைபிள்ல அழகா அந்த எழுத்துக்களுக்குள்ளாக சொல்லி வச்சிருக்காரு. அந்த 9 வார்த்தைகள் வரக்கூடிய அந்த 37 எழுத்துக்கள், ஹாயிஷ், இதோ இந்த மனிதன் அப்படின்னு சொல்றாங்க அவரை பத்தி. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பிலாத்து சொல்றார், இதோ இந்த மனிதன் அப்படி சொல்றார். அப்படி சொல்லும் போது அது என்ன? அது இதோ இந்த மனிதன், ஹாயிஷ், ஹாயிஷ். அப்போ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படிங்கிற அந்த 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 தீர்க்கதரிசனம் நிறைவேறுவது எப்போ? அது முழுமையா நிறைவேறுவது எப்போதுன்னு சொன்னா, வார்த்தையா இருந்தவர் மாம்சமா வெளிப்படும் போதுதான் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த முதல் பகுதி எப்ப நிறைவேறும்னா, வார்த்தையா இருந்தவர் ஹாயிஷா வரணும், மனிதனாக வர வேண்டும். அப்படி அவர் வரும்போதுதான் அது நிறைவேறும். பாருங்க, இது அறிஞ்சதுனாலதான் நம்ம மண்டைக்கு சாவுமணி அடிக்க ஒருத்தர் வந்துட்டாரு, வந்துட்டாரையா வந்துட்டாரு அப்படிங்கறது தெரிஞ்சதுனாலதான் இந்த சாத்தா என்ன பண்றான்? ஏரோதை எழுப்பி
2 வயசுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொல்லும்படியாக திட்டம் போடுறான். எங்க இருக்கு இந்த வசனம்? மத்தேயு 2ல, மத்தேயு 2ஆம் அதிகாரம். அந்த ஞானிகள்லாம் வந்து எல்லாம் பேசி எடுத்து அந்த நட்சத்திரத்தை பார்த்தோம் அப்படிலாம் சொல்லி எல்லாம் பேசி எடுத்து எல்லாம் அழகா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, ஏரோது என்ன பண்றான், தந்திரமா நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கடைசியில் அவங்க சொல்லல. கடைசியில் அவன் ஒரு ஆர்டர் போடுறான், 2 வயசுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொன்று, எவனையும் விட்டு வைக்காத. இது வந்து ஏரோது அவன் சுயமாக செய்த சதி யோசனை கிடையாது. சாத்தானுக்கு நல்லா தெரியும், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு மேசியா பிறந்துட்டாரு, கடவுளே மாம்சத்துல வெளிப்பட்டுட்டாரு. மத்தேயு 2:16 2:16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரியால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரத்தில் திட்டமாக விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலிருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். சோ ஏன் இது நடக்குது அப்படின்னா, இது ஏன் நடந்ததுன்னா, தன்னுடைய ராஜ்யத்துக்கு சாவுமணி அடிக்கிற ராஜா பிறந்துட்டாரியா. சோ இவரை விடக்கூடாது அப்படின்னா அவன் சாவுமணி அடிக்கிறான். 2 வயசு இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொல்றான். அப்போ முதலாக அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்துல நம்ம இதை பார்க்கிறோம். சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆனா பாருங்க, அவன் என்னதான் திட்டம் போட்டாலும் அவன் திட்டம் போட்டபடி அங்க நடக்கல. அவன் திட்டம் எல்லா காலங்களிலுமே ஃபெயில் தான். எல்லா காலகட்டத்திலுமே அவன் எதை குறி வச்சு திட்டம் போடுறானோ அவன் குறி வச்சபடி குறி வச்சது நடக்கல. ஓகே, மோசேயை அடிக்க திட்டம் போட்டான், அப்புறம் ஒரு தாவீதை அழிக்க திட்டம் போட்டான் பழைய ஏற்பாட்டுல. இப்படி யாரை அழிக்க திட்டம் போட்டுமே அது நடக்கல. கடைசியா இயேசு அழிக்க திட்டம் போட்டான், அதுவும் நடக்கல. இப்ப நம்ம வாழ்க்கையை அழிக்க அவன் எவ்வளவோ திட்டம் போடுறான், அந்த திட்டங்கள்லாம் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா அப்பயாவது தலை இருந்துச்சு, ஆனா இப்ப சிலுவையில தலையவும் கம்ப்ளீட்டா நசுக்கிட்டாரு பாருங்க. சோ அதனால அவன் போடுற திட்டம் எதுவுமே நம்ம வாழ்க்கையில பழிக்காது சார், அதை நம்புங்க. பழிக்காது பிரதர் சிஸ்டர், அதை நம்புங்க. சோ முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்துக்குள்ளாக நாம் இதை விளங்கிக் கொள்கிறோம். ஏன் வாழை மட்டும் விட்டு வச்சிருக்காரு? வாழை விட்டு வச்சிருக்கிறதுனால ஒண்ணும் இல்ல, அவன் கேக்குறேன், ஏன் விட்டு இருக்காரு, அதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கான்னு கேக்குறேன். ஐயா அதை சொல்ல வராங்க. வாழை விட்டுக்கிறவர்கள் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்க. சரி, அந்த வாழையும் வாழல ஒண்ணுமே இல்ல, வாழல எந்த பவருமே இல்லையே. வாழனால ஒண்ணுமே பண்ண முடியாது. விஷம் எல்லாம் கம்ப்ளீட்டா தலையோட கதை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப தலை நசுங்கிச்சுனாவே அந்த வாய் பல்லு கில்லு எல்லாம் அவுட்டு. அதனால வாழை மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு மேட்ரே இல்ல. ஆண்டவர் மெயின் மேட்ரை காலி பண்ணிட்டார், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஓகே, சரி. அடுத்து பாருங்க, இன்னொரு மேட்ரு என்னன்னா, இந்த 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 37ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, 37ங்கிற நம்பர் வந்து ஞானத்தையும் குறிக்கிற நம்பரா இருக்கு. ஞானம், ஹாத்மா, CHAKMAH, ஹாத்மா. இந்த மாம்சத்துல வெளிப்பட்ட இந்த யெஷுவா, இந்த இயேசு, அவர் எப்படி இருக்கிறார்னா, அவர் ஞானமாக இருக்கிறார், ஆத்மாவாக இருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இந்த ஞானம் தான் அங்க பேசுது. நீதிமொழிகள் 8:1. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ. சோ இந்த ஞானம் தான் கூப்பிடுங்க.
இந்த ஞானம் தான் சொல்லுது 30ஆம் வசனம். அதுல 30ஆம் வசனம் இந்த ஹாக்மா, இங்க ஹீப்ரு வேர்ட் பாத்தீங்கன்னா ஹாக்மா தான் போட்டிருக்கோம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் ஒரு சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இந்த ஞானம் தான் பேசுது அப்படி. ஓகே, சோ 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 17 இருந்து 24 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:17 to 24 வாசிங்க. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசியை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை பெறுகிறார்கள். நாங்களோ சிலுவை அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு எதிராயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமே இருக்கிறார். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டதே தேவ பலனாக தேவ ஞானமாக நமக்கு இருப்பதற்கு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இல்லாம இருக்கீங்கல்ல, நிறைய காரியத்தில் நமக்கு தீர்வு தெரியல, சொல்யூஷன் தெரியல. நம்ம நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம், அந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு சொல்யூஷன் தெரியல பாத்தீங்களா? ஆனா நம்ம ஆண்டவர் என்ன தெரியுங்களா, ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறவர் அல்ல, ப்ராப்ளம் வருவதற்கு முன்பாகவே சொல்யூஷனை ஏற்படுத்தி வச்சுட்டாரு பிரதர். அந்த சொல்யூஷனை அறியறதுக்கு தான் கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்காரு? தேவ ஞானமாக இருக்கிறார். ஓகே, அது மட்டும் இல்ல, அந்த சொல்யூஷனை நம்ம தெரிஞ்சு அதன்படி செயல்படுவதற்கு அந்த கிறிஸ்துவே தேவ பலனாகவும் இருக்கிறார். இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு நல்ல செய்தி, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நல்ல செய்தி இருக்கு. வார்த்தை மாம்சமானார்ங்கிறது சாதாரண மேட்டர் இல்ல சார். ஓகே, இதை நீங்க உள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க செல்களே மாறிடும். வியாதியா இருக்கு, பலவீனமா இருக்கு, தரித்திரத்துல இருக்க, நெருக்கடியில இருக்க, என் வாழ்க்கையில இந்த கஷ்டம், ஏமாற்றம், கண்ணீர், கவலை, வேதனை, எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் சொல்யூஷனை கொண்டு வருகிற கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்யூஷனை ஏற்படுத்தி வச்சிருக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். அந்த சொல்யூஷன் எப்ப நமக்கு தெரியும்? இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துதான் என்னுடைய தேவ ஞானம் அப்படிங்கறத விளங்கிக் கொள்வோமானா அந்த சொல்யூஷன் நமக்கு தெரியும். அதை செயல்படுத்துவதற்கு அவரே தேவ பலனாகவும் இருக்கிறார். 31 வசனம், அதே 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 3:16 இந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த மேட்டரை இத ஒரு மிகப்பெரிய ரகசியம்னு சொல்றார். இது ஒரு மேன்மையான ரகசியம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டார். வார்த்தையா இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதுங்கிறது இது மிக மிக மேன்மையான ஒரு ரகசியம். ஓகே, சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் எவ்வளவு மேன்மையானது, அந்த முதல் பகுதியே எவ்வளவு மேன்மையானதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, 3வது விஷயத்துக்குள்ள போவோம். 3வது விஷயம் என்ன? மனிதன் விழாமல் இருந்திருந்தாலும் நிகழும் அற்புத செயல். மனிதன் விழாமல் இருந்திருந்தாலும் நிகழும் அற்புத செயல் என்னங்க? ஓகே, நான் சொல்றது அப்படியே அழகா
நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மூணாவது குறிப்புல நான் ஏபிசின்னு சொல்றேன். ஏ என்ன அப்படின்னா, ஏதேனில் ஆண்டவர் மனுஷனோடு கூட இருந்தார். சரியா? இதான் ஏதேன்ல நடந்துச்சு. ஆதியாகமம் 3:8 படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவனின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது போதும். பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் உலாவுறாருன்னா எப்படி உலாவுறாரு? கைகோர்த்து அவங்க கூட உலாவுறார். அதாவது எப்படின்னா, அது வந்து ஒரு ஆவியில இவங்க வந்து மகிமையின் சரீரத்துல இருக்காங்க. அதாவது அந்த மகிமை மூடி இருக்கு அவங்கள. சோ நம்மள மாதிரி சரீரம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனா தேவன் அவங்க கூட அப்படியே, அந்த பிரசன்னம் அப்படியே அவங்க கூடவே இருக்கு. கடவுள் அவங்க கூட அப்படியே உலாவுறார். சரியா? கூட இருக்கார். இதுதான் ஏ. பி என்னன்னா, இந்த ஜீவ விருட்சத்தை அவன் புசிப்பதன் மூலமாக அவனுக்கு உள்ளே ஜீவனாக அவனுக்குள்ளே வாசம் பண்ண விரும்பினான். இப்ப சப்போஸ் அவன் மட்டும் இந்த மரணத்தின் விருட்சத்தை சாப்பிடாம ஜீவ விருட்சத்தை செலக்ட் பண்ணி மரண விருட்சத்துக்கு நோ சொல்லி ஜீவ விருட்சத்துக்கு எஸ் சொல்லி இருந்தானா என்ன ஆயிருக்கும்? அவனுடைய சரியான கண்ணாடி கலட்டப்பட்டிருக்காது. கூட இருந்தவர் ஆவியா, அப்பயும் அவர் ஆவியா தான் இருக்காரு, ஆவியாக கூட உலாவினவர், அவருடைய பிரசனத்தை அனுப்பி கூட உலாவினவர் இப்ப எப்படி இருப்பார்னா அவனுக்குள்ள போயிருந்திருப்பார். கொலோசியர் 1:27 அது அங்கேயே நடந்திருக்கும். எங்க? ஏதேன்லயே நடந்திருக்கும். படிங்க கொலோசியர் 1:27 படிச்ச இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஓகே. ஆனா அவருக்கு என்னன்னா, இந்த மனுஷன் கூட நான் இருக்கிறதும் எனக்கு போதாது, அவனுக்கும் போதாது. நான் வந்து அவனுக்குள்ள இருக்கிறது ஓகே தான், பரவாயில்ல. ஆனாலும் கடவுளை அவன் தொடக்கூடிய விதத்துல அவன் இருக்கிற மாதிரியே நான் மாம்சமாகணும். ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்துல அவன் ஆவியில தான் அவரை விளங்கிக்க முடியும். பட் நான் வந்து அவன் தொடக்கூடிய விதத்துல அவனோட உலாவணும், அவனோட பழகணும். அப்ப அவன மாதிரியே மாம்சமாகணும். அததான் கர்த்தர் விரும்பினார். சோ அவன் தொட்டு பார்க்கணும், கடவுளை தொட்டு பார்க்கணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 1:1. ஆதியில் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தைய அவங்க தொடணும். அப்போ மனுஷன் விழாம இருந்திருந்தாலும் என்ன இருக்கும்? முதல்ல கூட இருந்தாரு, அப்புறம் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டது மூலமா உள்ள வந்திருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் உள்ள இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஆதாம் ஏவாள் அவங்க சந்ததியெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கூடவே அவரும் மாம்சமாகி என்ன பண்ணிருப்பாருன்னா, பிதா உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா, நீங்க இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கீங்க, நீங்க எப்படி எல்லாம் நீங்க வந்து இந்த பூமியில திரியேக தேவனாகி எங்களை போல நீங்க எப்படி எல்லாம் செயல்பட முடியுங்கிறத உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு? மனிதன் கடவுளை தொடக்கூடிய விதத்தில் மனுஷன் விழாம இருந்திருந்தாலும் அவர் மாம்சமாய் வெளிப்பட்டிருப்பார். கவனிங்க, இது வந்து மனுஷன் விழாம இருந்தாலும் அது நடக்க வேண்டிய நிகழ்வாக இருந்ததுனாலதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, அவர் பரமேறி போகும்போது தன்னுடைய உடம்ப கீழே விட்டுட்டு போகல. ஹலோ, அவர் அப்படியே சரீரத்தோடே தான் என்ன செய்யப்பட்டாரு? எடுத்து கொள்ளப்பட்டார்.
மரித்து உயிரோடு இருந்து அவர் பரமேறி போனார்ல, மார்க் 16 அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பரமேறி போறார், அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சும்மா அந்த உடம்பு அப்படி கீழே விட்டுட்டு போல, அந்த சரீரத்தோடயே தான் மீன் சாப்பிட்டார். பாத்தீங்களா, உயிர் தந்ததுக்கு அப்புறம் கையில மீன் வாங்கி சாப்பிட்டார்ல, அவங்களுக்கு மீன் சமைச்சு கொடுத்தாருல, என் கையை தொட்டு பாருப்பா அப்படின்னு தொட்டு எல்லாம் பார்த்தாங்கல்ல. ஆனா மகிமை அங்க மூடி இருக்கு. ஓகே, அந்த நிலையில தான், அந்த மாம்ச சரீரத்திலேயே தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரே ஒழிய சரீரத்தை கீழே விட்டுட்டு போகல. எங்க இருக்கு அந்த வசனம்? மார்க் 16 19 படிங்க. இவ்விதமே கர்த்தர் அவரோட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ஓகே, அதனாலதான் நம்ம பாடுறோம், முன்னறிந்தே வார்த்தை மாம்சமாய் மாற முன்கூறித்தார் அவதாரமாய் வர. முன்னறின் வார்த்தை மாம்சமாய் மாற முன்கூறித்தார் அவதாரமாய் வர. அதாவது அது உலகத்தோடத்துக்கு முன்னாடியே முன்குறிக்கப்பட்ட மேட்டர் அது. அதனால அந்த அடி எப்படி வரும்? ரொம்ப சூப்பரா இருக்குமே அது. அந்த அடியை பாடுங்க. மாம்சமாய் மாற முன்கூறித்தார் அவர் வார்த்தை மாம்சமாய் மாற முன்கூறித்தீர் அவதாரமாய் மாற. அதான் அந்த அடி அப்படி பாடுங்க. அந்த அடி மட்டும் கேட்கல, பாட சொன்னோம். ஒவ்வொரு மனதில் நான் தோன்றினேன். முன்னறிந்தி வார்த்தை மாம்சமாய் மாற முன்கூறித்தீர் அவதாரமாய் வர. முன்னறிந்தி வார்த்தை மாம்சமாய் மாற முன்கூறித்தீர் அவதாரமாய் வர. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இல்லை இல்லா அன்பிற்கோர் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஓகே 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 சரி. இப்போ 4வது விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன மேட்டர் தான். 4வது விஷயம் என்ன? சிலுவையை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த 3 முக்கியமான கடவுளின் செயல்கள். நான் திரும்ப சொல்றேன், சிலுவை முக்கியமா? நிச்சயமா சிலுவை முக்கியம். சிலுவையை தொடாத பிரசங்கம். ஒரு சபையில நீங்க வார வாரம் போறீங்க, அங்க இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்சதை சொல்லாம அவங்க எவ்வளவு பெரிய ரகசியத்தை சொன்னாலும் அது நம்ம வாழ்க்கையில வேலைக்கு ஆகாது, எந்த ஒர்க்கும் பண்ணாது. கேட்க நல்லா இருக்கும், 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் அப்படி கேட்க நல்லா இருக்கும், ஆனா ஒரு வேலையும் நடக்காது. அந்த அளவுக்கு சிலுவை ரொம்ப முக்கியம். சிலுவையில இயேசு என்ன செஞ்சு முடிச்சாரு அப்படிங்கிறது மிக 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 முக்கியம். சரி, ஆனா இந்த சிலுவையில ஆண்டவர் இயேசு அறையப்பட்டதை விட முக்கியமான கடவுளுடைய 3 செயல்கள் இருக்கு. ஒன்னு, நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க, நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவுடைய பிறப்பு ரொம்ப முக்கியங்க. அது ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல சிலுவையில் அறையப்பட்ட அந்த மேட்டர் யாருமே செய்யாதது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிலுவை என்கிற ஒரு சிலுவை மரணம் என்கிற ஒரு கொடூரமான தண்டனை ரோம அரசாங்கத்துல வந்துருச்சு. சோ எத்தனையோ பேர், இன்னும் சொல்ல போனா யூதர்கள் நடுவில் கூட அந்த எருசலேமிலேயே எத்தனையோ மேசியான்னு சொல்லிட்டு வந்த எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் யெஷுவா சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. சோ சிலுவையில் அறையப்படுவது என்பது ஒரு புதிய மேட்டர் கிடையாது. ஆனா கடவுளே
மரியாளுடைய இந்த சின்ன அந்த கற்பத்துக்குள்ள ஒரு சின்ன கருவா 10 மாசம் அவங்க உள்ள இருந்து அப்படியே வளர்ந்து அப்படியே ஒரு குழந்தையா பிறக்கிறார் பாருங்க. இது அதுக்கு முன்னாடியும் நிகழ்ந்ததில்லை, அதுக்கு பின்னாடியும் நிகழ்ந்ததில்லை, இனி நிகழ போறதும் இல்லை. சோ கடவுளுங்க, டே நான் கடவுள்டா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி கடவுளா இருந்தவர், நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த 6 விதமான தன்மைகளை உடையவர், ஆதியிலே இருந்தவர், தேவனத்தில் இருந்தவர், தேவனா இருந்தவர், படைப்புக்கெல்லாம் காரணர், அவர்தான் ஜீவன், அவர்தான் ஒளி. அப்படிப்பட்ட கடவுள் ஒரு சின்ன குழந்தையா பேபியா பிறந்தார் பாருங்க. இது சிலுவையில நடந்த, சிலுவையில் அவர் அறையப்பட்டதை விட சிலுவை முக்கியம், பட் அந்த முக்கியத்தை விட இது முக்கியம். ஓகே. இரண்டாவது, நம்பர் 2, அவர் வாழ்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களுக்கு சிலுவையை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு இயேசு வாழ்ந்த வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் அங்க ஆசீர்வாதங்கள் இருக்கு, அவர் என்ன பண்ணி இருக்கிறாருங்கிறத சபை அறியல. இரண்டாவது, அவர் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். மூணாவது, அவருடைய உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன். ஏன்னா சிலுவையில எத்தனையோ பேர் மரிச்சிருக்காங்க, யாரும் மரிச்சவங்க உயிர்த்தெழுந்தது கிடையாது. வரலாற்றிலேயே ஒரே ஒருவர் அப்படியே சரீரமெல்லாம் பிக்கப்பட்டு அப்படியே செதஞ்சு போய் கல்லறைக்குள்ள வைக்கும் போது கூட அத பத்திரமா சீல் போட்டு முத்திரை போட்டு அந்த மாதிரி வைக்கப்பட்ட அந்த சரீரம், சரிங்களா? அதாவது சிலுவையில முள்முடி வச்சு அடிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு விட்டாலே அவன் தானாவே செத்து போயிடுவான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், ஏன்னா மூளையெல்லாம் செஞ்சு போயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சிலுவையில வாங்கின அடி, அந்த அடியிலேயே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அடி வாங்கினவன் அவனை உயிரோட விட்டா கூட அவன் சீக்கிரமா செத்துதான் போவான். அவ்வளவு கொடூரமான தண்டனை அது. சரீரமெல்லாம் சின்ன பின்னமா சிதைக்கப்பட்டு அப்படியெல்லாம் ஆன அந்த சரீரம், அதெல்லாம் உயிர் தெழுறதுக்கு அந்த ஊ கூட சொல்லுவாங்க, உப்புல ஊ கூட இல்லைன்னு, அந்த உயிர் தெழுதல் அந்த ஊ கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளவு கொடூரமான சம்பவத்தில் சரீரம் பிற்கப்பட்டு அவர் மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டுட்டாரு. பட் அவர் 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார் பாருங்க. இது சிலுவையை பார்க்கிலும், சிலுவை நடந்த, சிலுவை முக்கியம், அந்த முக்கியத்துவம் வாய்ந்த சிலுவையை விட இந்த உயிர்த்தெழுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்க நான் நிறுத்துறேன். நம்ம மீதி உள்ள விஷயங்களை நம்ம அடுத்த வாரம் நம்ம கவனிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் கொஞ்சம் உங்களுக்கு சில ஹோம்வொர்க் நான் இதுல இருந்து நான் உங்களுக்கு நான் போடும்போது நீங்க கவனமா கவனிச்சு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். சொல்லுங்க, யாருக்காவது கேள்வி இருக்கா? சரி, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாள்ல வார்த்தை மாம்சமானார்ங்கிற தலைப்புல நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்க பண்ணின இந்த திட்டத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்துல நீங்க மாம்சமா வெளிப்பட போறீங்கிறத நாங்க அறிந்து கொள்ள உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க விழாம போயிருந்தா கூட நீங்க மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதன் கடவுளை தொட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு நீங்க மாம்சத்தில் வெளிப்பட்டிருப்பீங்கிற அந்த நல்ல செய்தியை கேள்விப்பட உதவி செஞ்சீங்கப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே.
சிலுவை முக்கியமானது. ஆனா அந்த சிலுவையை காட்டிலும் நீங்க எங்களுக்காக பிறந்தீங்கப்பா. கடவுள் மனுஷனா பிறந்ததும், இந்த பூமியில மனிதனாக வாழ்ந்ததும், நீங்க உயிர்த்தெழுந்ததும், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு நீங்க உயிர்த்தெழுந்ததும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்களா இருக்குப்பா. இதை நாங்க விளங்கிக் கொள்ள, கிரகிக்க உதவி செய்யுங்க. என்னை பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய வருஷம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். வார்த்தை மாம்சமானதினுடைய அந்த மேன்மைகளை எல்லாரும் அனுபவிக்க உதவி செய்யுங்க. உங்க அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் யேசுவா நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. ஷலோம், பிரைஸ் தி லார்ட். நம்ம அடுத்த வாரம் புதன்கிழமை இதே மாதிரி நம்ம மீட் பண்ணுவோம் 6:30க்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ யூடியூப்ல போட்டுருவாங்க, நீங்க அதை திரும்ப திரும்ப கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உண்மையுள்ளவரே, நீர் உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே, நீர் உண்மையுள்ளவரே, உடைத்து உருவாக்கி சித்தம் நிறைவேற்ற என்னை தருகிறே. உடைத்து உருவாக்கி சித்தம் நிறைவேற்ற என்னை தருகிறே. உண்மையுள்ளவரே, நீர் உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே, நீர் உண்மையுள்ளவரே, உடைத்து உருவாக்கி சித்தம் நிறைவேற்ற என்னை தருகிறே. உடைத்து உருவாக்கி சித்தம் நிறைவேற்ற என்னை தருகிறே. ஆராதனை, 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 ஆராதனை. நீர் உண்மையுள்ளவரே, நீர் உண்மை. பலவீனன் என்னை பலத்தாலே தாங்கி உயிர் வாழ செய்தவரே. பலவீனன் என்னை பலத்தாலே தாங்கி உயிர் வாழ செய்த